ஓகே. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த போர்டு வைஸ் நம்ம இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கை பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 9 அப்படிங்கிற எண்ணை நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக எடுக்கிறோம். ஏ போர்டில் 0 அல்லது 1, பி போர்டில் 9 அல்லது 5, சி போர்டில் 1 அல்லது 9 அப்படிங்கிற கணிப்பை நம்ம எடுக்கிறோம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா 159 அப்படிங்கிறது, அதாவது 8க்கு 1, 5க்கு 5, 9க்கு 1, 8க்கு 0, 5க்கு 9, 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படியே இந்த 1, 9 அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம கணிப்பில் தெரியுது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்த கணிப்பு. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இப்போ எப்போவுமே நம்ம இப்படி டேரெக்டாக பார்க்கும்போது இங்கே 99 அப்படிங்கிறது, அந்த பிசியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 99 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 51 அப்படிங்கிறது நம்ம 51, 99 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நம்ம 52ஆக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒருவேளை டபுள்ஸ் அப்படின்னா 5க்கு 1, 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி டபுள்ஸ் இருக்கலாம். ஆனால் டபுள்ஸ் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்றது தெரியலை. அதனால் நம்ம டபுள் 1 அப்படிங்கிறது ஒரு கணிப்பு எடுத்திருந்தேன். ஆனால் அந்த டபுள் 1ங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டபுள் 1 நம்ம எடுத்துருவோம். ஓகே. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்த கெஸ்ஸிங் 091159 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு இதை கனெக்ட் பண்ணால் 099 கூட வரலாம். பாக்ஸ்லன்னு சொல்லலை, டேரெக்டாகவே இப்படி ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே 151 கூட வரலாம். அதே மாதிரி 099 இருக்குது, இங்கே 151 இருக்குது, 0999 அப்படிங்கிறது மாறி மாறி வரலாம். இப்படி கணக்கு பண்ணால் கூட அப்படியே மாறி மாறி வந்தால் கூட நம்மளுக்கு 091159, 099, 151 அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். ஓகே. இப்போ இதில் வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமனாக இந்த சார்ட்டு, இந்த கெஸ்ஸிங் படி ஆல் போர்டில் நம்மளுக்கு காமனாக என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து 1ம் 9ம் அப்படிங்கிறது காமனாகவே இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா 9 எடுத்துக்கிறேன், அதே மாதிரி 0 எடுத்துக்கிறேன். ஏன் 0 எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி இந்த சார்ட் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 00 அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த ஒரு 0 எங்கேயாச்சும் ஒரு 0 இறங்கலாம். அப்படிங்கிறனால அந்த 0 அப்படிங்கிறதையும் நான் ஒரு கணிப்பாக எடுத்துருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஓகேவா? ஆல் போர்டில் 9 அல்லது 0. சரியா? 9 அல்லது 0 அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ பர்டிகுலராக பிசி அப்படின்னு ஒரு எண்ணை பார்க்குறோம். பிசியில் வந்து நான் சொன்ன மாதிரி 52, 99 இதுதான் பிசியில் நம்ம எடுக்கிற கணிப்பு. ஓகேவா? ஓகே. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8க்கு 1, 5க்கு 5, 8க்கு 1, 5, 5. ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 851 ரிசல்ட்டா, அப்போ 8க்கு வந்து 1 பவர், 1க்கு வந்து 5 பவர். அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னா 8க்கு வந்து 1 பவர், இந்த 1க்கு வந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் இது இண்டிவிஜுவலாக தான் எடுக்கிறேன், ஏபிஎஸ்சிபிஸ்லாம் எடுக்கலை காமனாகவே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஏபி அண்ட் ஏசியில் பார்க்கக்கூடிய எண்கள். சரி. இப்போ இந்த 2017 சார்ட்டில் தான் நம்ம ஃபார்முலா நார்மலாகவே பார்த்தோம். இல்லை இந்த 851 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருந்தால் இதில் என்னவாக இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 151 அப்படின்ட்டுருக்கு. இந்த 151க்கு 00 அப்படின்ட்டுருக்கு. ஆனால் இந்த கம்பெனி ரிசல்ட்டில் 00 ஆல்ரெடி வந்துடுச்சு. அதனால் இதை தவிர்த்துருவோம். சரியா? ஏன்னா இதை இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் என்ன வந்திருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அது நம்ம காமனாக சார்ட்டில் பார்த்தாலே தெரியும். பட் இருந்தாலும் என்ன வந்திருக்கு சும்மா ஒரு செக் நம்ம பண்ணுறதுல, நம்ம எடுக்கிற கணிப்பில் இதில் ரிப்பீட்டட் நம்பர் வந்துச்சுன்னா அது திரும்பி வர்றது கஷ்டம். அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 851க்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 609 இருக்குது. 609 அதாவது அந்த பாக்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பிசியில் 99 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா?
பிசியில் 999 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கூட. ஸோ இது ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்பேர் ஆகுது, லைட்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 851 அப்படிங்கிற இடத்துல வேறு ஏதாச்சும் இந்த சார்ட்டில் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிக்கும்போது உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கும்போது 851 அப்படிங்கிற எண்ணு ஏற்கனவே வந்தால் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த சார்ட்டில் ரொம்ப அந்தளவுக்கு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2-3 இடத்துல தான் இருந்துச்சு. அதையும் நான் காமிச்சிட்டேன். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்த கணிப்புகளில் வேறு எதுவும் இதில் மாற்றங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நண்பர்களே. சரியா? 851 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 951 அப்படிங்கிறது இருக்குது. அப்போனா 9க்கு 3னா 8க்கு 2, 5க்கு 6, 1க்கு 9, 269 அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. ஸோ அதை நாம் 59 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு 69, 99, 59 அப்படிங்கிற மாதிரி அந்த 9 பேரில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் ஆல் போர்டு நம்ம வந்து 0 அல்லது 1 எடுத்துருக்கோம். ஏன்னா 0வை கம்பேர் பண்ணி விட்டுற முடியாது, போன சார்ட்டில் அது இருக்குது. அதனால தான். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், இன்னும் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ண வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குறதுல என்னெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியுன்றதை நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலோட லிங்கையும் நான் தரேன், அதையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அனைவரும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இதில் முக்கியமான தகவல் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நம்ம இன்னையிலேருந்து சி போர்டு மட்டும், அதாவது சி போர்டு இல்லை ஏ போர்டு அப்படிங்கிற கணிப்பை மட்டும் நம்ம வேறு ஒரு இதில் நம்ம கொடுக்கலான் இருக்கேன். அது தேவைப்படுற நண்பர்கள் வந்து இந்த என்ன நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு வந்து எனக்கு ஒரு 1:30 மணிக்கு சி போர்டு, அதுக்கு வந்து நம்ம பெறப்படும் தொகை வந்து சி போர்டில் நம்ம பெறப்படும் தொகை, அதாவது சி போர்டு அண்ட் ஆல் போர்டு அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அதனால் இதில் யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் விருப்பப்படுற நண்பர், இதுக்கு தொகை வந்து 250. அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க, மற்ற நண்பர்கள் விட்டுருங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.